வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிடர், பினான்சியல் ஆஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர் அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படிங்க? நல்லா இருக்கு. சூப்பருங்க. இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா இணைவுகள் பத்தி பேச போறோம். ஸோ அந்த வகையில ராகுவுடன் இணைந்த கிரகங்கள் பத்தி பார்க்க போறோம். ராகு அப்படின்னு சொல்லும் போது உங்க புரிதல கொஞ்சம் சொல்லுங்க ராகு பத்தி. ஸோ ராகு அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மனிதர் ஒரு அசாதாரணமான ஒரு வளர்ச்சிக்கு ராகு பங்களிப்பு இல்லாமல் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போறதுக்கும் அந்த ராகு தான் காரணம். ஸோ ஒரு உயரத்துக்கும் ஒரு அடி தூரம் ஒரு கீழே விழுந்து ஒரு மனிதன் வந்து காணாம போறதற்கு காரணம் ராகு தான். ஸோ அந்த ராகு ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் ஒருத்தருடைய ஒரு வளர்ச்சியே டிசைன். கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன போன வீடியோல சொல்லியிருந்தீங்க ராகு பத்தி நம்ம சிறப்பா ஒன்று தனியாவே ஒன்று போட்டிருந்தோம். அதுல கூட சொல்லியிருந்தீங்க என்னன்னா அந்த ராகு கொடுக்குற மாதிரி ஒரு எந்த கிரகமே தரான்னு சொன்னீங்க. ஒரு குடிசையில இருக்கிறோம், ஒரு கோபுரத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா ராகு தான் வேணும்னீங்க. ஸோ அதனால இந்த இணைவே நம்ம பேசுறோம். லாஸ்ட் டைம் பாவம் பார்த்திருக்கோம். ஆமா, ராகு எந்தெந்த பாவத்துல தான் இப்ப இந்த சேர்க்கை ராகு இந்த கிரகத்தோட சேர்க்கிறது. இப்ப நிறைய பேர் மக்களிடையே என்ன புரிதல்னா, கட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறதா சேர்க்கைன்னு எடுத்துக்கிறாங்க. அது பார்வைன்னு ஒண்ணு இருக்குங்கிறத யாரும் எடுக்கிறது இல்லை. அதோட நின்ற நட்சத்திரமும் வேலை செய்யுங்கிறத எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால என்னன்னா, ஒரு தெளிவா அந்த பார்வை கணக்கெடுத்து வச்சுதான் இதை சொல்லணும். யாரும் வந்து பார்த்தாங்கன்னா அந்த கட்டத்துல மட்டும் அப்படியே எடுத்துக்காது. கண்டிப்பா நம்ம ஒரு பார்வைங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதை பேஸ் பண்ணிதான் 1-5-9 வச்சுதான் எடுக்கணும். ராகு இதுக்கு 7ஆம் பார்வை கிடையாது. அதனால நான் சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ராகு பத்தி அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மனிதனை எவ்வளோ தூரம் தூக்கணுமோ தூக்கும், எவ்வளோ தூரம் கீழே இறக்கணுமோ இறக்கும். அதுதான் அந்த ராகுடைய முழு அம்சம். ஸோ அது எந்த மாதிரி கிரக சேர்க்கை பெற்றிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வளர்ச்சி இருக்கும். இது உதாரணம் சொல்ல போனால் நம்மளுடைய ரஜினி சார் தெரியும், அவருடைய ராகு திசையில தான் அவ்வளோ வளர்ந்தாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், இப்போ ரீசெண்டாக அவருடைய வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவருக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, அந்த ராகு தான் வந்து ஒரு பிளேஸ்ல உங்களை உட்கார வச்சுட்டு போயிடும். இதுக்கப்புறம் வர திசைகளை நீங்க மெயின்டைன் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத அது 2வது தசாபுத்தியில நம்ம பார்ப்போம். பட் ராகு திசையில உங்களை தூக்குமா இறக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டா இது பெரும்பாலும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேர் வந்து இந்த பங்கு சந்தையில வந்து பணம் விடுறது, ஒருத்தரை நம்பி கொடுத்து பணத்தை விடுறது என்னங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் ஹேபிட்ல ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவா போறது, ரொம்ப டவுனா போயிருது இல்ல மேல வருதுங்கிறது எல்லாமே ராகு தான் ஃபுல்லாவே டிசைட் பண்றாங்க. அப்போ அந்த ராகுவை பத்தி தெரிஞ்சுக்கிறது மிக மிக நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி ராகு சூரியன் மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு சேர்க்கை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகம் தான் சொல்லணும். ராகு சூரிய நட்சத்திரத்துல இருந்தாலோ, ராகு சூரியனை தொடர்பு கொண்டாலோ, வெறும் சூரியனை ராகு சூரியன் மட்டும் இருக்கணும். அதுக்கடுத்து சனியோ செவ்வாயோ வரக்கூடாது. ராகு சூரியன் சேர்க்கை வந்து என்னன்னா, மிகப்பெரிய அதிகாரிகள் மிகப்பெரிய நபர்களை அந்த ராகு திசையில உங்களை காட்ட வச்சு உங்களோட மிகப்பெரிய வளர்ச்சியாக்கி கொண்டு போயிடும். ஸோ அப்ப அந்த ராகு சூரியனுடைய சேர்க்கை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மலா ஒரு 5-6 பேர்த்து தெரியுதுன்னா, அந்த ராகு சூரியனுடைய இருக்கிறதுல இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு பெரிய விஐபிஸோடைய சப்போர்ட்டு, 2வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பிசினஸ் மேனு, அரசியல் ரீதியான சப்போர்ட்டு, கவர்மெண்ட் ரீதியான சப்போர்ட்டு, பேரும் புகழும் வர அளவுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய கிரக அமைப்பு தான் ராகு சூரியன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரக சேர்க்கைன்னே நம்ம சொல்லலாம். இந்த ராகு சூரியன் வந்து எந்த இடத்துல இருந்தா ரொம்ப நல்லதுங்க? 8ல இருக்கக்கூடாது. அதாவது பார்வை ரீதியா பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ராகு மட்டும் 6, 8, 12 எல்லாம் இருந்தால் போதுமான அளவு. 6, 8, 12 மட்டும் இருக்கா? மீதி இடங்கள்ல இருந்தா ஓகே ஓகே ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு சந்திரன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டா இருக்கக்கூடியது கொண்டு வந்து விட்டுரும். டிராவலிங் அதிகமா விரும்புவாங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நெகட்டிவான பலனும் சொல்ல முடியாது, பாசிட்டிவான பலனும் சொல்ல முடியாது. ஒரு நார்மலான ஒரு வளர்ச்சி தான் இருக்கும். டிராவலிங் அதிகமா பண்ணுவாங்க, பயணம். இங்க ஒரு மாசத்துல ஒரு 4-5 நாட்டுக்கு போயிட்டு வர மாதிரியான அளவுக்கு டிராவலிங் அதிகமா இருக்கும். டிராவலிங் சார்ந்து தொழிலோ பிசினஸோ இது சம்பந்தமா தான் ராகு திசை மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்துடும். இதெல்லாமே வருமே தவிர மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு சார்ந்து கொண்டு போவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு நியூட்ரலான கிரக அமைப்பு. இதுல நெகட்டிவ் என்ன சொல்றீங்க? இதுல நெகட்டிவ் அப்படிங்கறது வந்து என்ன சொல்றேன்னா, மேஜரா இவங்க ஒரு டெசிஷனை கரெக்டா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, அடுத்த மாசம் ஒண்ணு பேசுவாங்க.
ஏடா போன மாசம் தானே நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொன்ன, இப்ப இது வேண்டாங்கிற அப்படின்னு. அது அப்ப லாஸா தெரியுது, இப்ப அது ப்ராஃபிட்டா தெரியுது அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அதனால என்னன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரை கொடுத்துரும். பாசிட்டிவ்னா அதான் சொல்றேன் பாத்தீங்களா, இவங்க டிராவலிங் பண்ணிட்டு வர அது ஒரு சுப விஷயமா எனக்கு ஒரு டிராவலிங் போயிட்டு வந்து ஒரு இன்கம் வர்றது, டிராவலிங் போயிட்டு வந்து ஒரு குட் நியூஸ் வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சூப்பரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு செவ்வாய். ராகு செவ்வாய் வந்து ஒரு மோசமான ஒரு காம்பினேஷன், டெட்லி காம்பினேஷன். ஆமாங்க, ஒரு டெட்லி காம்பினேஷன். இந்த ராகு செவ்வாயோட சேர்ந்து யாருக்கெல்லாம் திசை நடக்குதோ ரொம்ப ஜாக்கிரதை. ராகு திசையோ இல்ல செவ்வாய் திசையோ? ராகு செவ்வாய் சேர்ந்து ராகு நடக்கும்போது ஜாக்கிரதை, செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும். பட் ராகு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். இந்த விபத்து ஆகிறது, கால் ஃப்ராக்சர் ஆகிறது, இந்த ராகு செவ்வாய்க்கு அடுத்து கூட சனி இருந்துச்சுன்னு வைங்களேன், 100% ஆக்சிடென்ட் ஆகும். கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகுது, கால் உடையிறது, அது மூலியமா பல மாதங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டுறது, அவமானப்படுறது, சூசைட் பண்றது, இதெல்லாமே ராகு செவ்வாய் சனி சேர்க்கை. செவ்வாய் மட்டும் இருந்தா சின்ன ஃப்ராக்சரோட விட்டுரும், அது கூட சனி இருந்தால் அந்த ஃப்ராக்சர்னால அதை எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அதை கரெக்டா செயல்படுத்தியே கொண்டு போகாத மாதிரி லைஃப் லாங் அந்த ராகு திசை முழுக்க கொண்டு போய் விட்டுரும். லக்னாதிபதி கொடுப்பன நல்லா இருந்து 1ஆம் பாவத்தோட நல்லா சுபக்கிரகங்களா இருந்தா ரெடி ஆயிடும். அதுவும் கெட்டு போயிருந்தா அதோட முடிச்சு அவங்க லைஃப். இந்த மாதிரி இருக்கிறவங்கள ராகு திசை வந்து மத்தியம வயதத்துல வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ண? இவங்க வந்து 2 வீலர்ல இந்த ராகு திசை டைம்ல எல்லாம் அதிகமா போகவே கூடாது. பஸ்ல போய்க்கலாம். எப்படி பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு உறுதி. 1ஆம் பாவத்தையும் லக்னாதிபதியும் கொடுப்பனை வச்சு சின்னதா போயிருமா. இப்போ ஒரு சில கால் சுருக்கி கட்டுப்பட்டு இருப்பாங்க, சின்ன ஃப்ராக்சரா இருக்கு, ஒரு 3 மாசம் ரெடி ஆகும். அது பெருசா இல்லை. அதெல்லாம் வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து லக்ன கொடுப்பனை இருக்கிறங்காட்டி தப்பிச்சிடுறாங்க. இல்ல அது இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள்லாம் கம்பல்சரி ஜாதகத்தை பார்த்து ப்ரிகாஷனா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்கிற திரு வக்கரகாளியம்மன் கோயில்ல பௌர்ணமி அப்ப வழிபடுவது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த கிரக சேர்க்கையா இருக்கும். ராகு குரு, ராகு குருவும் நம்ம எப்படி சூரியன் சொன்னோமோ அதுக்கு அடுத்து இதை எடுத்துக்கலாம். என்ன, ராகு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு போயிடுவாங்க. அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்ல ஒரு 10-4 வருஷமா ஏறி வர்றதுல 10-4 முயற்சியில் எடுக்கிறதா இவங்க வந்து என்னன்னா சர்ன்னு போயிடுவாங்க. ராகு குரு என்ன பண்ணும், நேர்மையா கரெக்டா முன்னேறிட்டு வருவாங்க. இவங்க வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாரு, ஒரு பெட்டி கடை வச்சாரு, அப்புறம் வந்து ஒரு 10-16 வச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சாரு, இப்போ 10 பிரான்ச் வச்சாரு. இப்படி போகும். இப்ப ராகு சூரியன் வைங்களா, எடுத்தோன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அது போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு அதுக்கு அடுத்து ஒரு 3 பிரான்ச், அப்புறம் 10, அப்படி இவங்க படிப்படியா போவாங்க. நேர்மையா கொண்டு போவோம். எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கீழத்தெல்லாம் சேஃப்டியா போகும். சூரியனுக்கு அடுத்த அதிக மதிப்பெண்கள் இந்த ராகு குரு சேர்க்கைக்கு. இப்ப இந்த சேர்க்கையில் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சேர்க்கை இருக்கிறவங்க நம்ம தப்பாவே போக மாட்டாங்க, பயப்பட வேண்டியதே இல்லை. நேர்மையா தான் இருப்பாங்க. நேர்மையா தான் இருப்பாங்க. நீங்க அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. லக்னாதிபதி கெட்டு போயிருக்கும் போது மட்டும் அந்த காலகட்டங்கள்ல ஒரு தவறான பழக்க வழக்கங்கள், ட்ரிங்க் பண்றது, ஸ்மோக் பண்றது, சரியான உணவு முறைகள் இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, உடம்பு போடுறது, வெயிட் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ராகு சுக்கிரன். ராகு சுக்கிரன் தான் என்னன்னா, இது குட்டாவும் சொல்லலாம், பேடாவும் சொல்லலாம். 50% குட் என்னன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்தும். 50% ஃபுல்லா ஹெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு அடிமையாக வச்சு, போதையா இந்த ரெகுலரா ட்ரிங்க் பண்றது, ரெகுலரா ஸ்மோக் பண்றது, ஏதோ ஒரு போதையிலே இருக்கிற மாதிரியான இடத்துக்கு கொண்டு வந்துடும். அப்ப இந்த ராகு சுக்கரனுடைய கிரக சேர்க்கையில கவனமா இருக்க வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணவு பழக்க முறையில மட்டும்தான். பொருளாதாரத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கிரகம் ராகு புதன். ராகு புதன் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அவங்களே கரெக்டா இருந்துட்டு போயிடுவாங்க. பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்குமெண்ட் ரிலேட்டட் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எப்ப தப்பு பண்ணாலும் ராகு திசை முடியும் போது உங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டு போயிடும். புரியுதுங்களா? ராகு புதன் ஒரு பொருளாதாரத்துக்கு ஓகேவா இருந்தாலும் டிசிப்ளின்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மெயினா இவங்க ரொம்ப அதிகமா ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய விஷயம் இதுதான், டிசிப்ளின் தான். டிசிப்ளின்ல அதுதான் பேரை எடுத்துட்டு போயிடும். சூப்பருங்க. அதே மாதிரி ராகு சனி. ராகு செவ்வாய் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ராகு சனி இது ரெண்டும் 1ஆம் நம்பர் ஒஸ்ட். இவங்களாம் ராகு திசையில முடிச்சு விட்டுரும். புரியுதுங்களா? கொடுக்குற மாதிரி கொடுத்தா அப்படியே கீழே விழுந்துறீங்களா,
சும்மா டப்புன்னு பெரிய பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே கீழே விடுறதெல்லாம் ராகு சனி சேர்ந்தது தான். அப்போ அந்த ராகு சனி சேர்க்கை இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டா நீங்க என்ன வேலை பார்த்தீங்களோ அதையவே பார்த்துட்டு இருக்கணும். ஆசை காமிக்கிறாங்கன்னு போனோம்னா மறுபடியும் உங்களை வந்து 10 வருஷம் பின்னாடி தள்ளிட்டு போயிடும். பின்னாடி தள்ளிட்டு போயிருந்தா ஒரு ஒரு பெரிய இழப்பை கொடுத்துரும். அதை இழப்பை நீங்க சரி செய்ய மறுபடியும் 10 வருஷம் உழைக்கணும். ஸோ அதனால ராகு சனி, ராகு செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது வந்து நல்லதாக உகந்தது அல்ல. இந்த ராகு சனி இருக்கிறவங்க தப்பான முடிவுகள் போயிருவாங்களா இல்ல தப்பான நபர்கள் வந்துருவாங்க? தப்பான நபர்கள் வந்துருவாங்க. ராகு செவ்வாய் தான் தப்பான முடிவு போவாங்க. இது தப்பான சேர்க்கை சேர்ந்து அந்த டைம்ல ஒரு சேர்க்க தேவையில்லாத ஒரு முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருந்தாப்புல. இப்போ சேர்க்கை சரியில்லையா இல்லை என்னன்னு தெரியல, ஒரு பேரே கெட்டு போச்சு. இங்க இருந்து இங்க போனாரு, அதுல இருந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க தெரியுமா. இதெல்லாம் இந்த ராகு சனி செவ்வாய் பண்ணக்கூடியதான். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் சொன்னீங்க. பரிகாரம் எதாவது இருக்குங்களா? ரெமடிஸ் எதாவது இருக்கா? ஸோ ரெமடிஸ் வந்து என்னன்னா என்ன சொல்ல வரேன்னு வந்து பாத்தீங்கன்னா, பேராசைப்படாம இருக்கும் அந்த ராகு சனி சினைவுல இருக்கிறவங்க. இவங்க தான் மேக்சிமம் போய் இந்த பங்குச்சந்தையில போடுறது. இன்னொருத்தட்ட எனக்கு 10% கொடு, 5% கொடுன்னு பணத்தை கொடுத்து அவன் ஏமாத்திட்டு போறது. வெளியில 10 ரூபா வட்டிக்கு வாங்குறது, 5 ரூபா வட்டிக்கு வாங்குறது. பேராசனால இதுல போட்ட உடனே வந்துது. இந்த லாட்டரி நம்பிட்டு இருக்கிறது, எம்பளம் இதெல்லாம் மண்ணா பண்றது எல்லாமே சூப்பர். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா இந்த கன்ஜெக்ஷன் எல்லாமே டெட்லி கம்போ தான். அதுல 2-3 ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஸோ நேரில் இது ரொம்ப விருந்தா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.